ஏன் குண்டியில் ஊசி போடுறாங்கன்னு தெரியுமா? குண்டியில் ஊசி போட்டு தேய்க்காம விட்டா மருந்து அங்கேயே தேங்கி நின்றுன்னு பயப்படுறீங்களா? ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் 1 மினிட்ல உங்க மைண்ட் ஓப்பன் பண்ற சீரிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஊசி போட்டுக்கிறவங்களுக்கான ஃபேக்ட்ஸ். ஒன்று ஐவி, அதாவது இன்ட்ராவெனஸ், நேரடியாக நரம்புல போடுவாங்க. மருந்து டைரக்டா பிளட்லேயே போய் கலந்துரும். மோஸ்ட்லி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எமர்ஜென்சி, ஆப்ரேஷன் தியேட்டர் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஐஎம், நம்ம தலைவன், இன்ட்ராமஸ்குலர், தசைக்குள்ள போடுவாங்க. இந்த ஊசியை தான் நம்மளோட பின்புலன்ல போடுவாங்க. கைஸ், நான் எல்லா இடத்துலையுமே குண்டி அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்கு பதிலாக நான் பின்புலன்னு பேரை மாத்திக்கிறேன். ஸோ பின்புலன்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் நம்ம பின்புலன்ல ஊசி குத்தும் போது மருந்தெல்லாம் தசைக்குள்ள போயிடும். அந்த தசைக்கு பேர் தான் குளுட்டஸ் மேக்சிமஸ். இங்க ஊசி போடும்போது அந்த மருந்து அந்த தசை அப்சர்வ் பண்ணி அதுல இருக்க ஆயிரக்கணக்கான பிளட் வெசல்ஸ், அதுல இருக்க ரத்த நாளங்கள்லாம் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா மருந்து அப்சர்வ் பண்ணி ரத்தத்து கூட கனெக்ட் பண்ணி விடும். இந்த ப்ராசஸ் தான் நம்மளோட பின்புலன்ல ஊசி போட்டா நடக்குது. ஸோ யாரும் பயப்பட வேணாம், பின்புலன்ல ஊசி போட்டா மருந்து அங்கேயே தேங்கிருமான்னு. இப்போ உங்க டவுட் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் பின்புலன்ல ஊசி குத்துறாங்க? ஸோ யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இது தெரியாம இருந்தீங்களோ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு அதிகமா எங்க குண்டில ஊசி குத்திருக்காங்களா இல்ல நரம்புல ஊசி குத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு போங்க. அந்த வேர்டை சொல்ல வேணாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பின்புலன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோல உங்களை பார்க்கலாம். பாய்.